அவர் கையில வச்சுட்டு போயிருக்கணும். அவர் கையில எடுத்து போய் திருப்பி காமிச்சாதான் கொடுக்க முடியும். நீங்க யாருக்கு 10 பேருக்கு மேல உள்ள உட்காந்து வாங்கி வச்சுட்டு 10 பேர் ஆர்வம் முடியுமா? தேர்தல் விதியை மீறி தாவேகா புடவையுடன் பெண் நிர்வாகி செய்த பகீர் செயல். நீங்க அவர் வாங்கி அவர் கையில வச்சுட்டு வெளியில போயிருக்கோம். அடுத்த ஆளுக்காண்டி நீங்க வாங்கிக்க முடியாது. அது விட முடியாதுமா. உள்ள விடவே முடியாது என்று கராராக கூறிய காவல்துறையினர் விடாமல் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த தாவேகா பெண். நிக்கிறாங்க விடமாட்டேன், என்ன பரவாயில்ல வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நீங்க எதுக்கு போகணும் வெளியில? அது எங்க நிக்க வேண்டியது, அப்படி நிக்க வேண்டியது. அது அவர் 10 நிமிஷம் பாப்பா விட்டுட்டு பவானி நகராட்சி சொக்காரம்மன் நகர் பகுதியில் 175வது வாக்குச்சாவடியில் மொத்தம் 1048 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 54 வாக்காளர்களுக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரின் உத்தரவின்படி டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காலையில் வந்து வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு அதே வாக்குச்சாவடிக்கு மீண்டும் வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் டோக்கன் பெற்றதாகவும் தெரிகிறது. மேலும் அவர் தான் வாக்களிக்கவில்லை, தனது நண்பர் வாக்களிப்பதற்காகவே கேட்டிற்கு வெளியே அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை அனுமதியுங்கள் என்று கூறி திடீரென்று போலீசாருடன் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசாருக்கும் அந்த பெண்ணுக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டதால் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசார் அந்த பெண்மணியை வாக்குச்சாவடி மையத்தை விட்டு வெளியே அனுப்பினர். முக்கியமாக அந்த பெண் தாவேகா புடவை கட்டியிருந்தது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது.